இன்னைக்கு நான் பேச போகிறது வந்து அழகை பற்றி. அதில் ஆரோக்கியம் இருக்குது. அதாவது ஒரு ஃபேஷன், ஒரு பியூட்டி அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன்னா, ஒரு க்ரீம், அது ஏதாவது ப்ரெசர்வேட்டிவ் கண்டென்ட்ஸ் இருக்கிற ஒரு எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு க்ரீம் எடுத்து போட்டுங்க. இப்படி லிப்ஸ்டிக் போடணும், இப்படி பண்ணணும்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது வேறு. அது கம்ப்ளீட் பியூட்டி டிப்ஸு. அது வந்து ஒரு இதுன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு ஃபேஷன் பியூட்டி டிப்ஸ்ன்றதுலேயே ஃபுல் உங்களுக்கு வந்து 90% இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஆனால் என்னன்னா இப்போ நான் வந்து அழகு குறிப்பு சொல்லும் போதே அதனோடே வந்து ஆரோக்கியம் கலந்துருக்கு. இப்போ நான் சொல்கிறது வந்து ஹெல்த் டிப்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம், பியூட்டி டிப்ஸ்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து ஹெல்த்துக்கும் தான் கனெக்ட் ஆகுது, அதே சமயத்தில் பியூட்டியும் கனெக்ட் ஆகுது. உள்ளிருந்து வர ஒரு அழகு ஆரோக்கியம் கலந்து இருக்கிறதுனால அதனால் வர ஒரு நேச்சுரல் பியூட்டி பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது எண்ணெய்களினுடைய முக்கியத்துவங்களை பற்றி சிலதெல்லாம் சொல்லியிருக்கேன், நல்லெண்ணெயை பற்றி சொல்லியிருக்கேன் ஒரு முறை. இப்போ இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து அதுலேயும் வந்து நான் நல்லெண்ணெய் அழகும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரும் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அதே அழகையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி தருகின்ற மஸ்டர்ட் ஆயில், கடுகெண்ணெய். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து கடுகெண்ணெய் தான் மெயின் பாயிண்ட்டு. கடுகெண்ணெய் வந்து உங்களுக்கு வழுக்க தலையில் கூட, பால்டு இதில் கூட உங்களுக்கு அந்த தலையில் வந்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணிங்கன்னா, ஏன்னா அவ்வளோ பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும் அது. அதனால் நீங்கள் அதில் ரெகுலராக நீங்கள் வழுக்க தலை இருக்கிறவங்க கடுகெண்ணெயில் நீங்கள் மசாஜ் பண்ணால் அதில் முடி வளர்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் ஆகட்டும் சரி, தலைமுடிக்கும் உங்களுக்கு வந்து கடுகெண்ணெயை, அதாவது இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறதில்ல, நிறைய இது ஹேருக்காக இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீக்லி ஒன்ஸோ மந்த்லி 3 or 4 டைம்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த கடுகெண்ணெயை வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு பண்ணுறதோ, இல்லை நான் இன்றைக்கி நான் பேசுகிற இதுக்கு கூடவே ஒரு டைப் ஆஃப் இது வந்து ஹேர் சாஃப்டனிங் சொல்லிட்டு நம்ம போயிட்டு பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, இதில் பார்லரில் போயிட்டு ஹேர் சாஃப்டனிங் பண்ணிக்கிறது நேச்சுரல் வேலை எப்படி பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் இல்லை நான் சொல்ல போகிறது ஹேர் சாஃப்டனிங். ஹேர் சாஃப்டனிங்க்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அது வந்து கெமிக்கல் இல்லாமல் அதே சமயத்தில் அது நமக்கு தலைக்கு ஹெல்த்து கொடுக்கக்கூடிய, முடிக்கு ஹெல்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் சில பேருக்கு தலையில் சிலதெல்லாம் அப்ளை பண்ணால் தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க, தலையில் தண்ணி கோத்துக்குச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை டிசம்பர் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு மாதிரி வெதரே கூலாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணுன்னா, நல்லெண்ணெயை தலையில் வச்சுக்கிறது, இல்லை யூக்லிப்டிஸ் ஆயிலில் ஒரு ட்ராப் போட்டு நீங்கள் எதனா ஹென்னா போகிறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அது போகும். அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் உங்களுக்கு இந்த கடுகெண்ணெயும் வரும். கடுகெண்ணெயை வச்சு தலைக்கு நீங்கள் இப்போ ஒரு இது பண்ணிங்கன்னா, ஒரு அழகு குறிப்பு இது ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அது தலைவலிக்காது. ஏன்னா ஏற்கனவே தலைவலி யாருக்காவது இருக்குதுன்னா கூட அதுக்கு எப்படி யூக்லிப்டிஸ் ஆயிலம் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு பெட்டரோ அந்த மாதிரி கடுகெண்ணெயை போட்டால் தலைவலி போகும். இப்போ ஆரோக்கியம் என்ற இதையே வந்து ஆரோக்கியம் என்ற செக்ஷனுக்கு நம்ம கொண்டு போனால் இந்த கடுகெண்ணெயை மூட்டு வலி இருக்கிறவங்கெல்லாம், கை கால் வலி மூட்டு வலி இருந்தால் அவங்க என்ன பண்ணலான்னா இந்த கடுகெண்ணெயை அந்த இடத்துல போட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா இந்த கடுகெண்ணெய் கூட விக்ஸ் வேப்பரப்பு இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு எப்போனா தலைவலி ஃபீவர்லாம் வந்தால் நம்ம போட்டு மூக்குக்கு இப்போ சைட்லேயும் இங்கெல்லாம் போட்டு தடவுவோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த கடுகெண்ணெயில் போட்டு உள்ளங்கையில் போட்டு கொஞ்சம் குழச்சிக்கிட்டு அதை நீங்கள் எந்த இடத்துல பெயின் இருக்கோ, இல்லை இடுப்பு வலி இருக்கோ, இல்லை மூட்டு வலி இருக்கா, இல்லை ஏதாவது ஜாயின்ட்ஸ்லேயோ, இல்லை ஏதாவது மசில் பெயின் இருந்தாலும் கூட அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வாக்கிங் போகிறதோ, ஏதாவது சிவியர் பெயினுக்கு வாக்கிங் போகக்கூடாது. உங்களுக்கு எப்பவுமே ரெகுலராக வந்து உங்களுக்கு பிரச்சனை லைட்டாக இருந்தாலும் வாக்கிங்கோ இல்லைன்னா ஒரு ஜிம்முக்கோ போகிற ஒரு இது உங்களுக்கு ஹேபிட் இருந்ததுன்னா போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டு போகலாம். இல்லை சும்மாவே கூட நீங்கள் விக்ஸ் வேப்பரப்போ வந்து இந்த மஸ்டர்ட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல மசாஜ் பண்ணலாம். உடம்பு கரைக்கணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் ஸ்பாட் ரிடக்ஷன், அதாவது வந்து வயிறு அடி வயிறோ இல்லை இடுப்பினுடைய 2 சைடில் இந்த கையினுடைய கீழ்ப்பகுதியெல்லாம் உங்களுக்கு ஒரு அதிகமான ஃப்ளஷ் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த இடத்த மட்டும் நல்லா ஸ்பாட் ரிடக்ஷன் பண்ணோன்னா இதே கடுகெண்ணையும் இதே வந்து விக்ஸ் வேப்பரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை இடுப்பு சுற்றி கூட பெல்ட் மாதிரி அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மைக்காவை தின் மைக்கா ரோல்ஸ் மாதிரி விற்குது,
உங்களுக்கு இந்த மாதிரி இது நிச்சயதார்த்தங்க பண்ணும்போது இல்லை எதனா ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பண்ணும்போது அதை ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மைக்கா மாதிரி இருக்கு பாருங்க. அது மாதிரி ரோல்ஸே கடையில் வந்து அப்படியே ஃபுல்லாக வைக்குது, அந்த மாதிரி ஏதாவது கவர் பண்ணி வைக்கிறதுக்காக. அந்த இது வந்து நீங்கள் அந்த மைக்கா ஷீட்டை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை ஃபுல்லாக இடுப்பை சுற்றி பெல்ட் மாதிரியோ இல்லை இந்த கை பார்ட்டு அந்த ஸ்பாட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளஷ்ஷு உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த கடுகெண்ணையும் அது கூட விக்ஸ் வேப்பரப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அந்த மைக்காவை ரோல் பண்ணி ஒரு 1/2 hour நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து பயங்கர ஸ்வெட் ஆகி அந்த ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி ஸ்கின்னுக்கு அடியில் செல்லுலாய்ட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு டெய்லியும் உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும் ஒரு ஃபேட் வந்து, அது கிடையாது. தோலுக்கு கீழே மட்டும் நாள் கணக்காக தங்கிடும். அது வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் ரொம்ப நாள் வாக்கிங் போயிட்டு ரொம்ப நாள் ஜிம் போனால் கூட சில பேருக்கு அந்த இடம் கரையாத மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அதனால நம்ம என்னடா இது எப்போ பாரு எவ்வளோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் எவ்வளோ ஜிம் போகிறோம் ஆனாலும் இது கரைய மாட்டேதுன்னு சொல்லிட்டு தோணும் சில பேருக்கு. அவங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஸ்பாட்டில் எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப கரையவே மாட்டேங்குது அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல இந்த விக்ஸ் வேப்பரப்பையும் இந்த கடுகெண்ணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே நான் சொல்கிற அந்த மைக்காவை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இருந்தால் அதுக்குள்ளே ஸ்வெட் ஆகி அந்த ஸ்கின்னுக்கு சுற்றி இருக்கிற அந்த இதுங்களெல்லாம் போர்ஸ் ஓப்பன் ஆகிட்டு அது வழியாக ஸ்வெட்டிங் வெளியே வரும். அதோடு இல்லாமல் அது வந்து பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு தரதுனால அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கறதுனால அதுக்கு அடியில் இருக்க அந்த ஃபேட் வந்து கரையாமல் இருக்க அந்த ஒரு ஃபேட் அந்த இது வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் அது ஒரு பியூட்டி டிப்ஸாக பாடி வந்து ஷேப் கொண்டு வரதுக்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனாலும் இடுப்பு வலி அது மூட்டு வலி இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் தலைவலி எதனா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி அதை கூட விக்ஸ் வேப்பரை போட்டு கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கடுகெண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெயின் ரிலீஃப் இருக்கும். அதே மாதிரி ஸ்வெல்லிங் வந்து ரிடக்ஷன் ஆகும். ஏதாவது ஸ்வெல்லிங் ஏரியா இருந்தாலும் உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகும். அப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த கடுகெண்ணெய் என்னென்னா ஆன்டி இன்ஃப்ளமேஷன், அப்புறம் வந்து ஆன்டி ஃபங்கல், அப்புறம் ஆன்டி பாக்டீரியல். ஆன்டி இன்ஃப்ளமேஷன் வீக்காக எங்கன்னா இருந்தால் போடுங்க. பாக்டீரியா அஃபெக்ட் ஆன சில இடங்கள் வந்து ஒரு இட்சிங் ஒரு தோல் எதனா ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கடுகெண்ணெய் வந்து உங்களுக்கு அந்த ஃபங்கலை போக்கும். அதனால்தான் கடுகை வந்து நம்ம வந்து சிசேம் ஆயில்ன்றது வந்து நல்லெண்ணெய், அதுலேயும் அந்த ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. அதனால தான் சிசேம் ஆயில் வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம அதை போடுறோம். ஏன்னா கெட்டு போகாது ஊறுகான்றதுனால. எதெல்லாம் கெட்டு போகக்கூடாது நாள் கணக்கில்ன்றமோ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் அதில் இருக்குது. அதில் எப்படி நல்லெண்ணெயில் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கோ அதே சேம் வந்து கடுகுல இருக்குது. அதனால தான் நம்ம கடுகு போட்டு தாளிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம். அதில் வந்து நல்ல ஹெல்த்தியும் இருக்குது, அதே சமயத்தில் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் எள்ளு அப்புறம் கடுகு அப்புறம் வெந்தயம் இது மூணுமே வந்து ஹையஸ்ட் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் உங்களுக்கு. அதனால தான் அந்த ஊறுகாய்க்கு வந்து வெந்தயத்தை கடுகு இதெல்லாம் வந்து வறுத்து லைட்டாக தூள் பண்ணி அதில் போடுறது எதுக்குன்னா அது ஒரு நல்ல ஸ்மெல் டேஸ்ட்டையும் கொடுக்குது, அதே சமயத்தில் அதில் ஹெல்த்தும் இருக்குது, அதே சமயத்தில் அது வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் அதை கெடாமல் பார்த்துக்குது உங்களுக்கு. அதே மாதிரி தான் ஸ்கின்ல ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபங்கஸ் ஒரு பிரெட் மேலே ஒரு ஃபங்கஸ் வந்துடுது இல்லைங்களா உங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்கின்ல ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இச்சிங் வந்து ஒயிட்டாக இருக்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறதுனால ஃபங்கல் ஆன்டி ஃபங்கல்ன்றதுனால இந்த கடுகெண்ணெயை அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்டி ஃபங்கலுக்கும் இது ஒர்க் ஆகுது. அதனால் நல்லெண்ணெய் இப்போ வந்து எப்படி வீட்டில் நல்லெண்ணெய் வந்து வீட்டில் வந்து மாதத்துக்கு ஒரு முறையே வந்து கொஞ்சம் நல்லா வாங்கிட்டு உங்களுக்கு இது ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு அப்புறம் சில இதுக்கெல்லாம் இருக்குது சில ரெசிபிலாம் கடைசியாக வந்து சில காரக்குழம்பு சில என்வி குழம்புங்களுக்கெல்லாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் பச்சையாக ஊற்றணும். சில இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக இருக்குது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் நல்லெண்ணெய் மிளகாப்பொடி இதெல்லாம் நம்ம இட்லி மிளகாப்பொடி அதுக்கெல்லாம் தேவைக்காகலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கணும். இந்த மஸ்டர்ட் ஆயிலை வந்து 3 months ஒன்ஸ் ஒரு 1/2 liter வாங்கி வச்சுக்கணும். இது நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பிராண்ட்காக இதை நான் காட்டல. இது ஒரு 1/2 liter இந்த வந்து இந்த கடுகெண்ணெயை வந்து நீங்கள் மஸ்டர்ட் ஆயிலை வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து இந்த ஏதாவது தலைவலியோ இல்லை மூட்டு வலி இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம கெட்டு போகும்னு நினைப்போம் பார்த்தீங்களா, சில இதுங்கெல்லாம் வந்து இதில் உருளைக்கிழங்கு பண்ணால் இது நைட்டுக்குள்ளே இது கொஞ்சம் இதாகிடுமோ, இல்லை தேங்காய் பண்ணோம்னா இது எதனா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும்ன்ற மாதிரி விஷயத்தில் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணணும். இதை வந்து ஒரே ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சொட்டு அப்படி ஊற்றணும். எதுக்குன்னா அது ப்ரிசர்வேட்டிவாக தான். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே முழுக்கவே நீங்கள் கட்டி சமைச்சிங்களேன்னா அது வந்து ஒரு லைட் பிட்டர்னஸ் இருக்குது அதில்.
அது மாதிரி நல்லெண்ணெயை விட இன்னும் கொஞ்சம் கூட பிட்டர்னஸ் இருக்குது. அதனால் இது சமைச்சா நீங்கள் டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி நம்ம கடுகு யூஸ் பண்ணோம்னா அது ஒரு சின்ன ஒரு கடுகுல கசத்தா கூட வந்து ஒரு குட்டியாக நம்ம போகிறதுனால பெரிய சமையலில் தெரியுதில்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் இது யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட சமையலுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்கு உள்ளே போகணும். வெளியில் வந்து தலைமுடிக்கு வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸு இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தலையில் கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த தலை என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது அந்த வந்து தலையில் வந்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் கடலை மாவு போட்டுட்டு, இல்லைன்னா சீக்காய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கடலை மாவு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது தலையில் இருக்கிற அந்த இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகாது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு அது ஷாம்பு போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிடுறதுனால எந்த யூஸும் கிடையாது. உங்களுக்கு நல்லா முடி வந்து உங்களுக்கு சாஃப்டனிங் ஸ்ட்ரைட்டனிங் பண்ண மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி இது யூஸ் பண்ணால் வரும். ஆனால் இது நான் ஸ்பெசிஃபிக்காகவே இன்றைக்கி ஒரு இது ஒன்று சொல்கிறேன். அந்த தலைக்கு வந்து சாஃப்டனிங் பண்ணுறதுக்காக இன்பிட்வீன் இது நடுவுலேயே நான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு நடுவுலேயே போடுறேன். அதாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த மஸ்டர்ட் ஆயிலை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு கோகனட் ஆயில், எல்லாமே அந்த நான் செக்கில் ஆன கோகனட் ஆயில் வச்சுருக்கேன். நீங்கள் கோகனட் ஆயில் கூட நாங்கள் சமையலுக்காக எப்பவுமே வந்து செக்கில் ஆனதோ இல்லை குக்கிங் கோகனட் ஆயில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதையே நீங்கள் தலைக்கும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தலைக்கு போடுற தேங்காய் எண்ணெய்னு இருக்கிற பிராண்டுங்கள்லாம் வாங்கி வைக்க வேணாம். நீங்கள் அந்த குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த கோகனட் ஆயிலே வந்து தலைக்கும் போட்டுக்கலாம். அதில் இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறதுல வந்து தேங்காய் பாலையும் இதையும் சேர்த்து ஒரு ரெசிபி சொல்கிறேன். அது வந்து ஃபுல்லாக வந்து அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சோண்டு அது ட்ராப் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அதுலேயே அந்த கடலை மாவையும் போட்டுட்டு தலையில் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour வச்சுட்டு எந்த ஷாம்பு எதுவுமே போடாமல் நல்லா தலையை நல்லா அலசி விட்டுட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ் இல்லைன்னா 4 சிட்டிங்ஸ், அதாவது வந்து ஒரு 1 monthல ஒரு 4 times பண்ணிட்டீங்கன்னா பார்லரில் போயிட்டு நீங்கள் சாஃப்டனிங் பண்ணால் என்ன உங்களுக்கு லுக் இருக்கோ அதே லுக்கு தான் இருக்கும். ஆனால் நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் பார்லரில் போய் பண்ணுற இந்த சாஃப்டனிங் இந்த ஸ்ட்ரைட்டனிங் எதுவுமே வந்து அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமோ தவிர சீக்கிரமாக அது முடி ஸ்பாயில் ஆகும். அந்த கண்டிஷ்னர் வந்து போட்டுக்கிட்டால் அப்போ தான் நல்லா இருக்குமோ தவிர ஒரு மாடலிங் பண்ணுறவங்க ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க வேறு வழி கிடையாது, அதனால் அவங்க போட்டுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்றைக்கு லைஃப் லாங் உங்களுக்கு நல்ல முடி இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து பார்லரில் போயிட்டு ஸ்ட்ரைட்டனிங் பண்ணாலும் அது இல்லை இந்த ஹேர் கண்டிஷ்னர் வாங்கிட்டு போயிட்டு வாஷ் பண்ணுறது அதுவும் அப்படி தான். சாஃப்டனிங் பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் வேலை. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 or 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து மஸ்டர்ட் ஆயிலில் கோகனட் மில்க் போட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து கடலை மாவும் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணணும். இதை அடிக்கடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டனிங் பண்ண மாதிரி வரும், முடி ஹெல்த்தியாக வந்து கீப்பப் ஆகும். அந்த விஷயம் இது ஒரு பியூட்டி விஷயத்துக்காக இந்த நடுவில் வந்து நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் பேசிட்டு இருக்கிற மெயின் பாயிண்ட் வந்து என்னென்னா இந்த மஸ்டர்ட் ஆயில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்த்துக்காக இருந்தாலும், ஒரு அழுக்காக இருந்தாலும், ஸ்கின்னுக்கு கூட உங்களுக்கு முகத்தில் ஒரு நல்ல இதை ஃபுல்லாக போட்டு அது கூட ஏதாவது ஒன்று வேறு ஏதாவது ஒரு வெள்ளரிக்காவோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் க்ரியேட்டிவாக கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வெள்ளரிக்காவோ இல்லை ஏதாவது கேரட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கே தோணும். இல்லை ஏதாவது நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இது கொஞ்சம் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக கேரட் இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு வெள்ளரிக்காய் இருக்குது அப்படின்னா அது கூட கொஞ்சம் அரைச்சிட்டு அது கூட நீங்கள் போடும்போது கொஞ்சோண்டு இந்த மஸ்டர்ட் ஆயிலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முடியில் இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது டேண்ட்ரஃப், ஸ்கால்ப், இதுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைட் பண்ணும். ஏன்னா அது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த முடியில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஃபைட் பண்ணும். உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் போகிறதுக்கு ஒரு முக்கியமான இது ஆக்சுவலாக அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் வேறு. இதை வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிக்கடி நீங்கள் எதாவது தலைக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் போகும். ஏன்னா நல்லா ஆயிலுக்கே வந்து எப்பவுமே டெப்த்தாக வந்து ஸ்கின்ல இறக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. நல்லெண்ணெய் எப்படி வந்து ஆன்டி பாக்டீரியலோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அது வந்து ஆன்டி டேண்ட்ரஃப்ன்றது ஒரு எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிங்க் அண்ட் செலினியம் இந்த மஸ்டர்ட் ஆயிலில் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முடி வளரத்துக்கு தேவையான ஒரு காம்பனண்ட் இது. அதனால் நீங்கள் வந்து மஸ்டர்ட் ஆயில் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து வாங்கி
3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வாங்கிக்கோங்க போதும். ஒரு 1/2 லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அதோடைய மொத்த விஷயம் நான் சொல்லிட்டேன். ஆன்டி டேண்ட்ரஃப்க்கு, அப்புறம் வந்து ஜாயிண்ட் பெயின்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து சிங்க் அண்ட் செலினியம் இஸ் த மெயின் காம்போனன்ட். எல்லாத்தை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மெயின் காம்போனன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மெயின் காம்போனன்ட் வந்து இ விட்டமின் அதில் இருக்குது. இ விட்டமின் இருக்குது, சிங்க் அண்ட் செலினியம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேஷன் இருக்குது. வழுக்கு தலையில் தேய்ச்சாலும் முடி வளரும், முடிக்கு நல்லது. ஸ்கின்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்து இச்சிங் மாதிரி ஒயிட்டாக எதனா இருந்ததுன்னா அங்கே போடலாம். இன்ஃப்ளமேஷன் இருக்கிற இடத்துல போடலாம். ஜாயிண்ட் பெயின்ஸில் போடலாம். அப்புறம் வந்து சமையலில் குக்கிங்கில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு போட்டால் இது நைட்டுக்குள்ளே கெட்டுடும், இது தேங்காய் போட்ட சாப்பாடு இது நைட்டுக்குள்ளே கெட்டுடும் அப்படின்றதுலாம் கொஞ்சோண்டு அதை போட்டிங்கன்னா அது ப்ரெசர்வேட்டிவ்ன்றதுனால எப்படி சமையலில் வெல்லம் போட்டால் கெடாதோ அந்த மாதிரி சில சமையல் நீங்களே சூஸ் பண்ணலாம். இதில் லைட் பிட்டர்னஸ் இருக்குது, இதில் இது போட்டால் கூட டேஸ்ட்டுக்கு பிரச்சனை ஆகாதுன்ற அளவில் நீங்கள் அதை கொஞ்சமாக ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். அதையே மெயினாக வந்து நம்ம கடல் எண்ணெய் இதெல்லாம் போட்டு சன்னலெல்லாம் போட்டு போடுற அளவுக்கு சமையலுக்கு வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அது பிட்டர்னஸ் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி உடம்புக்கு சேரணும், உள்ளுக்கும் போகணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கின்னு இந்த மாதிரி முடிக்கவும் அது வந்து போகணும். எல்லா விஷயமுமே வந்து உள்ளுக்கும் போய்கிட்டு மேலேயும் யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உள்ளேருந்து அந்த வந்து அழகையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருமே தவிர மேலே மட்டுமே அப்ளை பண்ணுற விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து இது ஸ்டே ஆகாது. அது சும்மா டைம் பீயிங் தான் இருக்கும். அதனால எந்த விஷயமுமே வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எடுக்கிறதுக்கான இது இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் உள்ளுக்கும் எடுத்து, இப்போ நெல்லிக்காய் தலைக்கு நல்லதுன்னா அது நெல்லிக்காவை நீங்கள் சாப்பிடணும். அப்போ தான் வந்து அது ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இது நான் சொல்லியிருக்கேன். இதனோட அடுத்து வந்து உங்களுக்கு நான் சொன்ன அந்த ரெசிப்ட் தலையில் வந்து ஃபுல்லாக எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு அதை வாஷ் பண்ணுறது வந்து இது நான் அதை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த தலைமுடி இருக்குது. இதுவும் பஃபியாக, என்னுடைய தலைமுடி எப்பவுமே ட்ரையாக இருக்கிறதுனால பஃபி ஆகிடும் உங்களுக்கு. இன்றைக்கி நான் அதை போட்டுட்டு நான் அப்ளை பண்ணிட்டு தான் உங்களுக்கு காட்டினேன். அதை போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வாஷ் பண்ணிட்ட பின்னாடி அந்த பஃபினஸ் வந்து ட்ரைனஸ்னால வர அந்த பஃபினஸ் அது. இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட் டே போட்டிருக்கேன் நான். அது வந்து பல நாளாக நான் அதை பண்ணணும்னு இருந்தேன். அது பார்லரில் போய் நம்ம சாஃப்டனிங் பண்ணக்கூடாது. இது நான் அநேகமாக இதில் 4th சிட்டிங் போடும்போதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டிடுவேன் பாருங்கள். இது வந்து அப்படியே ஏறக்குறைய சாஃப்டனிங் பண்ண முடியும் மாதிரி வந்துடும். அது வந்து இப்போ எனக்கு அது நல்லா ஃபீல் ஆச்சு. நான் அதை வாஷ் பண்ணும்போது அந்த முடியை தொடும்போதே அந்த ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, அந்த ஒரு ஷைனிங் எல்லாமே எனக்கு வந்து நல்லா ஃபீல் ஆச்சு எனக்கு. அது மாதிரி இது வந்து அழகும் ஆரோக்கியத்தை அள்ளி தருகின்ற, எப்படி நல்லெண்ணெயை போட்டனோ அதே மாதிரி இதுவும் வந்து அழகை அள்ளி அள்ளி தருகின்ற, ஆரோக்கியத்தை அள்ளி அள்ளி தருகின்ற இந்த மஸ்டர்ட் ஆயில் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். I am requesting to all our Indian friends, எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.
நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.